திரைமொழி நேயர்களுக்கு வணக்கம். ட்ரைடம்னு சமீபத்தில் வெளிவந்து இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஓடிக்கொண்டிருக்கிற திரைப்படத்தினுடைய ஒரு திரைப்பார்வையை நம்ம முன்வைக்கிறோம். ஒரு திரைப்படம் வந்தால் அந்த திரைப்படத்தினுடைய விமர்சனன்ற போர்வையில் நம்ம கேலி கிண்டல்லாம் செய்யாமல் ஒரு பார்வையாளர்கள் ஈர்ப்பதற்கு எந்த ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாம் முனைகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி இயக்குனர் மார்ட்டின் ஜோசப் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ட்ரைடம் திரைப்படத்தில் ஷேன் நிகாம் அவர்கள் ஒரு கதையினுடைய நாயகனாக நடிச்சிருக்கிறார். இந்த திரைப்படம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, அவர் முதல்ல ஒரு காவல்துறை அதிகாரியாக இடுக்கி மாவட்டத்தில் குளிநிலம்னு ஒரு இடம், அது ஒரு மலைப்பாங்கான ஒரு இயற்கையான ஒரு இடம். அங்கே விஜய் ராதாகிருஷ்ணன்ற அந்த ஒரு புத்தம் புதிய ஒரு காவலர், அவர் ஒரு எஸ்ஐயாக அங்கே போய் அந்த இடத்துல ஜாயின் பண்ணுறார். அந்த இடத்துல ஜாயின் பண்ணும் பொழுது ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரைக்கும் எந்த க்ரைமும் பெருசாக இல்லை, அங்கே இன்ஸ்பெக்டர் கூட தேவையில்லை, அதனால் போனால் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் உறவினராக இருக்கக்கூடிய அவங்க மாமா சொல்லி ஒரு ஃபோன் காலில் சொல்லி அனுப்புகிறார். அங்கே போய் அவர் இறங்கும் பொழுது அவருக்கு இதமான ஒரு சூழ்நிலை. அங்கே ஒரு திருமணமாகாத அந்த இளைஞன், அங்கே திருமணமாகாத ஒரு கான்ஸ்டபிள், ஒரு அழகான ஒரு பெண், அப்புறம் ஒரு சீனியரான சோபி திலகன், நம்ம தமிழ்லாம் நடிச்சிருக்க திலகன் அவர்களுடைய மகன், ஒரு சீனியர் 8 லெவலில் ஒருத்தர் இருக்கிறார். அப்போ ஒரு இதமான சூழலில் அவர் போய் இறங்குறார். அங்கே போய் அவர் பணியாற்ற தொடங்கும் பொழுது ஒரு அழுகிய நிலையில் ஒரு கொலை செய்யப்பட்ட ஒரு பிணம் கிடைக்குது. ஒரு அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு. இப்போது அவருக்கு ஒரு அழுத்தம் அதிகமாகுது. அடுத்த சில நாட்கள்லேயே அங்கே ஒரு பேங்க் ராபரி நடக்குது. ஒரு நிதி நிறுவனத்தை ஒரு லாக்கரோட கொள்ளையடிச்சிடுறாங்க. இது அவருக்கு இன்னும் மறுபடியும் ப்ரெஷர் அதிகமாகுது. இன்னொன்று அவர் அந்த ஊரில் ஒரு பெரிய கலவரமாக வெடித்து அவருக்கு 2 பக்கம் ப்ரெஷர் ஆகுது. அடுத்து இன்னொரு நீரோடையில் ஒரு பிணம் கிடைக்குது. இப்போ அவர் ஒரு பெரிய சிக்கலுக்கு மன அழுத்தத்துக்கு ஆளாகிறார். உயரதிகாரிகளால் அவர் துரத்தப்படுகிறார். இப்படி தொடர்ந்து அங்கே இதுவரைக்கும் இந்த ஊரில் நடக்கலை, இவர் வந்த பொண்ணு இப்படி ஆகும்போது ஒரு மென்மையான ஆனால் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு தோற்றத்தில் அவர் விஜய் ராதாகிருஷ்ணன் அந்த ஷேன் நிகாம் இருக்கிறார். இவர் எப்படி இது தீர்க்க போகிறாரு, அந்த உயரதிகாரியாக சொல்கிறார், என்ன நீ இப்படி பண்ணுற, அவனை அனுப்பிடலான்னு. இப்படியே போயிட்டுருக்கிற அந்த கதையை அவர் ஒரு குற்றவாளி சிக்கிறாங்க. அதாவது நிதி நிறுவன அதிபரால் பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிக்கப்பட்டவங்க அதிக வட்டி வாங்கி அதனால் அந்த நிதி நிறுவனத்தின் மீது ஒரு கொலை நடந்திருக்கலான்னு 2 குற்றவாளிகள் சிக்கிறாங்க. அப்போது ஒரு சின்ன சின்ன லீடெல்லாம் அந்த ஸ்கிரிப்டில் எப்படின்னா, அந்த வங்கி அந்த நிதி நிறுவனம் கொள்ளையடிக்கப்பட்ட பிறகு அந்த வாசல் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது, இது மாதிரி நம்ம சில படங்கள் எல்லாம் ஜித்து ஜோசப் மாதிரியான, ஹாலிவுட் மாதிரியான, கொரியன் மாதிரியான படங்கள் எல்லாம் குற்றவாளி குற்றம் செஞ்சுட்டு அங்கேயே நிற்பாங்க. அப்போ அந்த லீடெல்லாம் நமக்கு அங்கேயே கொடுக்குறாங்க. ஒருவேளை இங்கே இருக்குமோ, அங்கே ஒருத்தன் சந்தேகமாக பிடிபடுறான். இப்படி போகும்போது அந்த நிதி நிறுவன அதிபரை கொலை செய்ய முனைகிற ஒருவன் சிக்கிக்கிறான். அவனை கொண்டு போய் இருக்கும்போது அவன் அந்த ஏற்கனவே இறந்து போனவர்கள் எல்லாம் எந்த தொடர்பும் இல்லை. மெல்ல அவர்கள் எல்லாம் அந்த வங்கி கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் தான் மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் யார் கொன்றார்கள் அப்படின்ற ஒரு த்ரில் நம்மகிட்ட போயிட்டே இருக்குது. இது மாதிரி ஒரு ஹாலிவுட் படம் பிரிசனர்ஸ்னு ஒரு படம் இது மாதிரி ஒரு காவல் அதிகாரிக்கும் அந்த கொலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இடையில போயிட்டுருக்கோம். இது மாதிரி கொரியன் மூவி ஹார்ட் காப்பி அப்படின்னு ஒரு படம், அதுலேயும் இந்த மாதிரி சேசிங், அதாவது ஒரு கேட் அண்ட் ரேட்டு ஒரு சேஸ் விளையாட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வடிவில் இந்த கதையை வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் அப்படின்றது அப்போ யார் கொண்டார்கள் அப்படின்னு அந்த கிளைமேக்ஸுக்கு ஒரு 20 நிமிடம், அந்த 20 நிமிடம் தான் பார்வையாளர்களை நிமிர்ந்து உட்கார செய்து அந்த இது வரைக்கும் அப்படியே மெதுவாக வந்துட்டு இருந்த சில இடங்களில் கொஞ்சம் தொய்வாக இருக்குது. என்னென்னா நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், இது ஒரு காதல் கதையோ, அங்கே வந்திருக்கிற அந்த பையன் பெண் ஏதாவது காதல் வடிவில் போகுமோ, அப்படியெல்லாம் போயிட்டே இருக்கும்போது அந்த வசனங்கள்லாம் ரொம்ப கூர்மையாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த லாஸ்ட்டு 20 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய படைப்பாக இது இருக்கும். அதாவது ட்ரைடம் அப்படின்ற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒரு அசைக்க முடியாத மன வலிமை உறுதியாக இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி தானே அதை விவரிக்குது. ஆனால் நீங்கள் அந்த காவலர் ரொம்ப கலங்கி போகிறார். ஐயோ இப்படியெல்லாம் நடக்குது, என்னுடைய முதல் போஸ்டிங்கில் அந்த இடத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் கூட இல்லை, சீனியர்ஸும் எல்லாருமே திணறாங்க, இது வரைக்குமே குற்றம் நடந்துடாத அந்த ஊரில்
இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கலங்கி போகிற அந்த எஸ்ஸை, இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தினுடைய கடைசி 5 நிமிடங்கள் உங்களுக்கு வந்து இந்த படத்திற்கான தலைப்புக்கான நியாயத்தை சொல்லும். அந்த வகையில் இருக்குது. இதுதான் இந்த ஒட்டுமொத்த படத்தினுடைய ஒரு அம்சம். ஸோ 2 மணி நேரம் கொண்டிருக்கிற இந்த திரைப்படத்தை கிளைமேக்ஸை நீங்கள் சொல்ல, ஏன்னா நீங்கள் அந்த த்ரில்லை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்லலை. இதனுடைய சிறப்பம்சம் அதனுடைய ஸ்க்ரீன் ப்ளே, அதனுடைய இசை, எடிட்டிங் எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த கிளைமேக்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு லீடை கொண்டு போகும். இந்த திரைப்படத்தை நீங்கள் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் வடிவத்தில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இதுதான் சுருக்கமாக இந்த திரைப்படத்தினுடைய விமர்சனம். தொடர்ந்து நாங்கள் இந்த போன்ற விமர்சனங்களை செய்ய தயாராக இருக்கிறோம். நீங்களும் அந்த படத்தை பாருங்கள். என்றைக்குமே இது திரைப்படத்தை பார்ப்பது என்பதே ஒரு நியாயமான வடிவில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை வந்து இங்கே இடலாம். அதே போல் அடுத்து என்ன மாதிரியான திரைப்படங்களை நீங்கள் விமர்சனங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற உங்கள் எதிர்பார்ப்பையும் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.